அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் தினமும் ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன். அது அந்த ஸ்ட்ரைக்ல இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்லையுமே கொடுக்க முடியுங்க. நம்மளால 22,500 கொடுக்க முடியும், 600, 700, 800, 900, 23,000, 2300, 200 எனி ஸ்ட்ரைக்ல கொடுக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ மாறுபடும் கால்குலேஷன்ஸ்ல, அவ்வளவுதான். அப்போ இதை வச்சு இது ஒரு சிந்திக்கணுன்றது, இது ஒரு அடிஷ்னல் டூல் தான் நான் கொடுக்குறது தினமும். ஓகேங்களா? அதை வச்சு ட்ரேட் பண்றது ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க வேற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்க இருந்தா எப்படி ட்ரேட் பண்ணுன்றது, எந்த வேல்யூ எல்லா இடத்துலையுமே தெரியும், வேல்யூ இருக்கு. யூடியூப் பார்க்குறவங்க நான் சொல்ற வேல்யூ வந்தா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லையா இக்னோர் பண்ணிடுங்க, தவிர்த்துடுங்க அதை. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் என்ன பொசிஷன் இருக்காங்க பார்க்கலாம். 7 லட்சம் கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க, 42,000 கான்ட்ராக்ட் நேற்று செல்லு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்களா ரேலி ஆயிருக்கு அப் சைடு. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர் செல்லில் இருக்காங்க. ஒரு 42,000 பெரிய கான்ட்ராக்ட்ல சின்னதான, அப்பவும் அவங்க லாஸ் தான். கரெக்டுங்களா? ப்ரோ ட்ரேடர் பாருங்க 71,000 பைல இருக்காங்க, 21,000 நேற்று பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ அது ஆவரேஜா நார்மலா தான் இருந்துட்டு இருக்கு. எப்பயுமே செல்லிங்ல இருக்காங்க. கொஞ்சம் சின்ன கான்ட்ராக்ட் உள்ள வருவாங்க, அப்புறம் வெளியே போயிடுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான் இம்பார்ட்டன்ட். இது முடிந்து போன டேட்டா, க்ளோஸ்டு டேட்டா. இது வந்து லைவ்ல வந்து மாறுபட்டும். கரெக்டுங்களா? அப்படியே இவங்க பைக் மாறலாம், இவங்க செல்லுக்கு மாறலாம். கரெக்டா? சான்சஸ் இருக்கு. இல்ல இவங்க இன்னும் செல்லுக்கு ஹெவியா வரலாம், இவங்க இன்னும் பைக் ஹெவியாகவும் மாறலாம். அது நமக்கு இது லைவ்ல தான் தெரியும். லைவ்ல நம்ம மேக்ஸ் அடிப்படையில் அதை ஃபைன் பண்ணி நம்ம என்ன டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். மேக்ஸ் சம் கால்குலேஷன் ரூல்ஸ் என்ட்ரி எக்ஸிட் தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டேவும் கூட. எக்ஸ்பைரி டேல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0 to ஸ்டூடெண்ட்டுக்காக இது 0 to 0 கால் பண்ணுவீங்க. அதை எப்போ பண்ணணும், மொத்தம் 5 ரூல் இருக்கும். அந்த 5 ரூல் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்போ பண்ணணும், என்ன டைம்ல பண்ணணும், எப்போ ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், அதை என்ன பிரீமியத்தில் வாங்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எல்லாம் அந்த ரூலை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. 0 to 0 காலில் மஸ்ட் ரூல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு 22,800 கால் 158 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 அப்சைட் செல்லும். அதுக்கு பிலோல ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைக் 22,800 கால் 158 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. அது மட்டும் இல்ல, அது 158ல இருந்து மேல ஏறினா ஒரு வெளியில போய் திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வெளியில இருந்து திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வெளியில போனா சேஞ்ச் ஆகும். ஒரு இடத்துல போனா ரிவர்ஸ் நடந்து தீரணும், இல்ல அதே டைரக்ஷன். அப்போ அப்படியே தான் அது 1000 மைண்ட் ஏறணும், இப்படி ஏறும், இறங்கினா இப்படி இறங்குங்கிறது ஃபுல்லி மேக்ஸ் சார்ந்து மட்டும் தான் நம்ம பயன்படும். நாம போயிட்டு ஒரு ஓப்பன் அட்ரஸ் பார்க்கறதுல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல, ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கறதுல, பேட்டர்ன் பார்க்கல, எஸ்எம்இ எனி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எந்த இதுவுமே நம்ம பார்க்கறதில்ல. மேக்ஸ் சம் ரூல்ஸ் என்ட்ரி எக்ஸிட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே போட்டு வச்சிருக்கணும். லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்றுங்கிற கான்செப்ட் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் சொல்றது யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னா பயன்படுத்துங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? நீங்க படித்து உணர்ந்து அது சரியா இருக்குன்னா தான் பயன்படுத்தும். இது கூட ஒரு டெக்னிக், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மேட்சஸ்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாங்க நம்ம